பேங்க் ஆஃப் இந்தியாவிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர்ஸ் வேலையை வந்து நிரந்தரமாக அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். இதுக்கான டோட்டல் வேக்கன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1800க்கும் மேற்பட்ட வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 20 வயசுலேருந்து 40 வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் இதுக்கு சேலரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் சேலரி 64,000 வரைக்கும் உங்களுக்கான ஸ்டார்டிங் சேலரி இருக்கும். அண்ட் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 23/3/2025 அன்றைக்கு வரைக்கும் நீங்கள் ஆன்லைன் மூலிமா நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா 12 நாள் தான் இருக்குது. நீங்கள் யாரெல்லாம் அப்ளை பண்ணாமல் இருக்கீங்களோ அவங்கெல்லாம் அப்ளை வந்து பண்ணிக்கோங்க. ஸோ காய்ஸ், இப்போ தான் நம்ம சேனலுக்கு வந்து ஃபஸ்ட் டைமும் உள்ளே வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய கவர்மெண்ட் ஜாபோட நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடனே வந்து சேரும். அதோட நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். நீங்கள் அதிலையும் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ காய்ஸ், பேங்க் ஆஃப் இந்தியாவிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஜாபோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணக்கூடிய லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணவே போதும் டேரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க. இதில் நமக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து எங்கேருந்து டவுன்லோட் பண்ணணும் அண்ட் இந்த வெப்சைட் வந்து எப்படி ஓப்பன் பண்ணணும் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்திங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். அண்ட் உங்களோட எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்றதையும் நீங்கள் அதிலேயே நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். இங்கே சைடில் வந்து 3 லைன் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதை வந்து கிளிக் பண்ண உடனே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான கேரியர்ஸ் போர்ட்டலை வந்து ஓப்பன் ஆகும். அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெக்யூர்மெண்ட் அப்படின்னு இருக்கும். அந்த ரெக்யூர்மெண்ட்ன்றதை நீங்கள் கிளிக் பண்ண உடனே நமக்கான ரீசெண்டாக வந்து என்னென்ன நோட்டிஃபிகேஷன் வந்து ஓப்பன் ஆகிருக்கு அப்படின்ற எல்லா போர்ட்டலும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதில் ஓப்பன் ஆன உடனே வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு நோட்டிஃபிகேஷன் தான் இருக்கும். அந்த நோட்டிஃபிகேஷனுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட் அண்ட் அப்ளை பண்ணுற லிங்க் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ஒரு நோட்டிஃபிகேஷன்லேயே இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா பர்மனெண்ட்டான ஜாப்பும் இருக்குது அண்ட் அப்ரெண்டிஸ் கேட்டகரிக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர்ஸ்க்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணவே போதும். நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி தான் இந்த ஒரே ஒரு நோட்டிஃபிகேஷன் தான் இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா 23/3/2025 அன்றைக்கு வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஆன்லைன் மூலமாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் இதுக்கான ஏஜ் லிமிட் இருந்தாலும் சரி அண்ட் ரிலாக்ஸேஷன் டேட் இருந்தாலும் சரி அண்ட் குவாலிஃபிகேஷன் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸும் வந்து பார்த்திங்கன்னா 1/1/2025 வரைக்கும் தான் அவங்களுக்கு செல்லுபடி ஆகும் அப்படின்றதையும் இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அண்டு இதோட ஹெட் குவார்ட்டர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மும்பையில் தான் இருக்குது. அங்கேருந்து தான் இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து அனுப்பியிருக்காங்க. அண்டு இதுக்கான அப்ளிகேஷன் வந்து எங்கே இருந்து டவுன்லோட் பண்ணோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தாவே போதும் உங்களுக்கு கிளிக் ஹியர் டு நோட்டிஃபிகேஷன் அண்ட் அட்வர்டைஸ்மெண்ட் அப்படின்னு உங்களுக்கு இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணவே போதும் உங்களுக்கான அட்வர்டைஸ்மெண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஓப்பன் ஆயிரும். நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்னேன். இதில் 3 வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அப்ளை பண்ணுற லிங்க்கும் அண்ட் அட்வர்டைஸ்மெண்ட்டும் அண்ட் எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்றதையும் இதுலேயே வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இது கிளிக் பண்ண போதும் டேரெக்டாக இந்த மாதிரி தான் வரும். இதில் வந்து பார்த்திங்கன்னா பப்ளிக் செக்டர் பேங்க்கு ஹேவிங் ஹெட் ஆஃபீஸ்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மும்பையில் வந்து கொடுத்துருக்காங்க. ஆஃபீஸர் லெவலில் உங்களுக்கு ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறதுக்காக. இதில் என்னென்ன நோட்டிஃபிகேஷன் வந்து என்னென்ன பொசிஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீஃப் மேனேஜர் ஐடி அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அட்மினிஸ்ட்ரேஷன்ஸ்க்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அண்டு ஐடி நெட்ஒர்க்கும் அண்ட் ஐடி கோல்டு ஆப்ரேஷன்ஸ்க்கும் அண்டு ஐடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கும் ஐடி மேனுஃபேக்சர் அண்டு ஐடி டென்டல் டிஜிட்டலுக்காக வந்து பார்த்திங்கன்னா டிஜிட்டல் பேமெண்ட்டும் அண்டு இன்க்ளூடிங் வந்து பார்த்திங்கன்னா ஐடி மேனேஜர் ஐடி ஸ்பெஷலிஸ்ட் மேனேஜர் ஐடி அப்ளிகேஷன் மெயின்டெனன்ஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் ஐடி அப்ளிகேஷன் அண்ட் கன்ஸ்யூமேஷன் அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஐடி ஆஃபீஸர் வித் சிஐஏஎஸ் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய விதமான ஜாப் வந்து உங்களுக்கு வெளியிட்ருக்காங்க. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. அண்ட் டிகிரி படித்தவங்களுக்கு மெயினாக வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா சீனியர் மேனேஜரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டேட்டா அனலைசிஸ்ட்டுக்காகவும் அண்ட் டேட்டா பேசிஸ் அட்மினிஸ்ட்ரேஷனுக்காகவும் அண்ட் ஏபிஐ டெவலப்பருக்காகவும் அண்டு இடிஎல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டெஸ்டருக்காகவும் அண்டு ஏஐ டெவலப்பர் அண்டு மேனேஜர் ஃபேக்டரிங் அண்ட் மேனேஜர் குவாலிட்டி செக்கிங் அண்ட் டேட்டா குவாலிட்டி டெவலப்மெண்ட் அண்ட் ஏபிஐ டெவலப்மெண்ட் அண்ட் டேட்டா சயின்டிஸ்ட் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய விதமான நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பார்த்திங்கன்னா யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் அப்ரூவலாக இருக்கிற ஒரு பேங்க்னு கூட சொல்லலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மிடில் மேனேஜ்மெண்ட் கிரேடு ஸ்கேல் 2க்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 64,820 வரைக்கும் உங்களுக்கான ஸ்டார்டிங் சேலரி வந்து இருக்கும். அண்ட் லாஸ்ட் சேலரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் வந்து 93,960 வரைக்கும் உங்களுக்கான இன்க்ரிமெண்ட் வந்து இருக்கும்.
அண்டு மிடில் மேனேஜ்மெண்ட் அண்டு கிரேட் ஸ்கேல் 3க்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 85,920 ரூபா வரைக்கும் உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி இருக்கும். அண்ட் சீனியர் மேனேஜர் கிரேட் ஸ்கேல் 5க்காக வந்து பார்த்தீங்கன்னா 4க்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ சேலரி இருக்குது அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதில் எதுக்காக இந்த இது வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்த்திங்கன்னா இதில் ஒவ்வொரு டேப்லேஷனும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு குவாலிஃபிகேஷன் தகுந்த மாதிரி உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் வரும். அந்த நோட்டிஃபிகேஷன் தகுந்த மாதிரி தான் உங்களுக்கான சேலரி வந்து இருக்குது. அண்டு சேலரி மட்டும் கிடையாது, உங்களுக்கான ஏஜ் ரிலாக்ஸேஷனும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி தான் இருக்குது. இதுக்கான ஏஜ் ரிலாக்ஸேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 20 வயசுலேருந்து நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அண்டு இதுக்கான டோட்டல் ஏஜ் லிமிட்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த குவாலிஃபிகேஷனில் வந்து கொடுத்துருக்காங்க. அண்டு இதுக்கான ரிலாக்ஸேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டிக்கு 5 இயர் ரிலாக்ஸேஷனும், ஓபிசிக்கு வந்து 3 இயர் ரிலாக்ஸேஷனும், மற்ற கேண்டிடேட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதர் கேண்டிடேட்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கான செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன் த்ரூவாக உங்களுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான பர்சனல் இன்டர்வியூ வந்து இருக்கும். ஆன்லைனில் எக்ஸாமினேஷனில் வந்து என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் லாங்குவேஜில் வந்து 25 கொஷினும், அண்ட் ப்ரொஃபஷனல் லாங்குவேஜில் வந்து 100 கொஷினும், அண்ட் ஜென்ரல் அவேர்னஸில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷலிஸ்ட் ரெஃபரன்ஸில் 25 கொஷின் உங்களுக்கான டோட்டல் வந்து கொஷின் இவ்வளோ தான் இருக்கும். 200 கொஷின் இருக்கும். ஆனால் உங்களுக்கான எவ்வளோ மினிமம் வந்து பார்த்திங்கன்னா 40% நீங்கள் மார்க் எடுத்தாலே இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பாஸ் ஆகலாம் அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்டு இதுக்கான சிலபஸ் என்ன அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதிலே கொடுத்துருக்காங்க. அண்டு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெப்பாக இவங்க கிளியராக வந்து கொடுத்துருக்காங்க. இதில் இருக்கிற மாதிரி நீங்கள் இந்த நோட்டிஃபிகேஷன் இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணாலும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அண்டு இதுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன, இதுக்கான எஜுகேஷன் என்ன, அது எங்கே பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் மேலே வந்து எபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ஒரு பிடிஎஃப் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த பிடிஎஃப்பை நீங்கள் கிளிக் பண்ண போதும் நமக்கான இது வந்து ஓப்பன் ஆகும். அண்ட் இதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிடபிள்யூடி, எஸ்சி, எஸ்டி இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 175 ரூபாயும், அண்ட் ஜென்ரல் அதர் கேட்டகரி எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா 850 ரூபாய் அப்ளிகேஷன் ஃபீஸும் இருக்கும். அண்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் வந்து நான் ரீஃபண்டபிள் ஃபீஸ் தான் இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. 23/3/2025 அன்றைக்கி வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் பே பண்ணுறதா இருந்தாலும் சரி, ஆனால் உங்களுடைய அப்ளிகேஷனை வந்து டவுன்லோட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து அன்றைக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றது இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுக்கான எலிஜிபிள் கேண்டிடேட் எப்படி வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கிளிக் கேர் டூ அப்படின்னு சொல்லிட்டு எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் கீழே இருக்கிறத கிளிக் கேர் அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ணவே போதும் உங்களுக்கான இந்த மாதிரி வந்து போர்ட்டல் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேனேஜர், அதாவது சீஃப் மேனேஜர் ஐடி அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காக வந்து பார்த்திங்கன்னா 28 வயசுலேருந்து 40 வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அண்டு பிடெக்கில் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸோ அல்லது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியோ அல்லது எலக்ட்ரிஷியன் அண்ட் எலக்ட்ரானிக் அண்ட் எலக்ட்ரிக் அண்ட் கம்யூனிகேஷன் அண்டு அப்படி இல்லைன்னா இவங்க கேட்டிருக்கிற மாதிரி எம்சிஏ அல்லது எம்எஸ்சியில் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸோ அல்லது ஐடியோ நீங்கள் முடிச்சிருந்தால் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். மினிமம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 60% உங்களுக்கு மார்க் வந்து இருக்குன்னா அண்டு 7 இயரோட எக்ஸ்பீரியன்ஸோடு நீங்கள் இருந்தால் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் சீஃப் மேனேஜர் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்காக வந்து பார்த்திங்கன்னா 28 வயசுலேருந்து 40 வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஜாபுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இவங்க சொல்லியிருக்கிற மாதிரி மினிமம் வந்து பார்த்திங்கன்னா எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்தவரைக்கும் பிடெக்கில் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோ நாலேஜோ அண்டு இவங்க கேட்டிருக்கிற மாதிரி அல்லது எம்சிஏ எம்எஸ்சியில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே கம்ப்யூட்டர் சயின்ஸோ அல்லது ஐடி ரிலேட்டடோ அண்ட் எம்டெக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு 60% உங்களுக்கு மார்க் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியும். வித் 5 இயர் எக்ஸ்பீரியன்ஸோடு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் மேனேஜர் குவாலிட்டி, அதாவது குவாலிட்டி கண்ட்ரோலுக்காக வந்து பார்த்திங்கன்னா 28 வயசுலேருந்து 37 வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிடெக், பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸு அண்டு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அண்டு கம்ப்யூட்டர் எஜுகேஷன் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் முடிச்சிருந்தால் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா எம்சிஏ, எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸு அண்ட் ஐடி ரிலேட்டடாக அல்லது எம்டெக்கோ அல்லது கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அண்ட் எலக்ட்ரிஷியன்ஸ் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் எலக்ட்ரிஷியன்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் நீங்கள் முடிச்சிருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். வித் வந்து பார்த்திங்கன்னா 5 இயர் எக்ஸ்பீரியன்ஸோடு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, ஒவ்வொரு குவாலிஃபிகேஷன் இருக்குது,
ஒவ்வொரு ஏஜ் லிமிட்டும் வந்து பார்த்திங்கன்னா எலிஜிபிலிட்டியும் வந்து கொடுத்துருக்காங்க. அண்டு இதுக்கான ரெஃபரன்ஸ் என்ன அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிடிஎஃப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணணுன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மினிமம் வந்து 2 hours ஆகும். அதை வந்து பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து தவறாமல் நீங்கள் டவுன்லோட் பண்ணி உங்களோட குவாலிஃபிகேஷன் என்ன, நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. இதில் ஏதாவது டவுட்டு அந்த மாதிரி இருக்குன்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரீப்ளை பண்ணுறேன். ஸோ காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். டிகிரி, பிகாம் இந்த மாதிரி பிஎட் இந்த மாதிரி படித்தவங்களுக்கு வந்து இது ஒரு நல்ல வாய்ப்புன்னு கூட சொல்லலாம். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து யாரும் மிஸ் பண்ணாதுங்க. இந்த கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 1 yearக்கு ஒரு டைம் தான் வரும். ஸோ காய்ஸ், தேங்க்யூ.